அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நேரம் பொன் போன்றது. நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நேரமும் முக்கியமான ஒன்று. பள்ளிப்பருவம் என்பது ஒரு இளமை பருவம். அதிலும் பள்ளிப்பருவம் கிடைக்க மீண்டும் வராத பருவம். கிடைப்பதற்கே ஒரு அரிய பருவம் அந்த பள்ளிப்பருவம்தான். பள்ளி பருவத்தில் குழந்தைகள் என்றாலே அந்த ஆனந்தம், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், மழலைகள் எல்லாமே பார்ப்பதற்கு இனிமையாகவும் அழகாகவும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றக்கூடிய ஒரு அழகான குழந்தை பருவமே என்பதற்கு யார் வேண்டுமானாலும் அதை ரசிப்பார்கள், ருசிப்பார்கள். அந்த வகையில் இந்த பள்ளியில் குழந்தைகள் ஆடுவது, குழந்தைகள் பேசுவது, குழந்தைகள் விளையாடுவது என்று ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்பதற்கே ஒரு ஆனந்தமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. குழந்தைகள் அவரவர் பருவத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த வயதினருடன் சேர்ந்து படிப்பது, பேசுவது, விளையாடுவது, ஆடுவது, எழுதுவது, வண்ணம் தீட்டுவது என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் குழந்தைகள் ஒவ்வொருவரும் எப்படி படிக்கிறார்கள் ஆனந்தமாக என்பதை நாம் கண்டு இருக்கின்றோம். காண்பதற்கே அழகாக இருக்கிறது. குழந்தைகள் நல்ல அறிவுடன் வளர வேண்டும், வாழ வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தைகளுடைய திறமைகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்படி ஆற்றுவது என்றால் வழிப்படுத்துவது என்பது பொருள். ஆற்றுப்படுத்துவது, எந்தெந்த வகையில் குழந்தைகளை எப்படி ஆற்றுப்படுத்துவது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுடன் இருந்து செயல்பட்டு வர வேண்டும். அதுவே ஒவ்வொரு தாய் தந்தையருடைய கடமையாக தோன்றுகிறது. கடமையும் கூட. கடமையை செய்ய வேண்டும் குழந்தைகளை நாம். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு திறமைகள் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். அந்த குழந்தைகளினுடைய திறமைகளை கண்டறிந்து நாம் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களை புரிந்து கொண்டு வழிநடத்த வேண்டும். அதேபோல் அவர்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில் தோன்றக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அதில்தான் ஒவ்வொரு தாய் தந்தையருடைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கின்றது. எல்லா குழந்தைகளுடன் சேர்ந்து அந்த குழந்தைகள் பேசுவது என்பது பழகவிட வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளையும் பேச விட வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளுடனும் அவர்கள் பழகி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில்தான் அந்த குழந்தையினுடைய திறமை இருக்கிறது, வருங்காலம் இருக்கிறது. சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். வெற்றிகள், தோல்வியை அவர்கள் எப்படி சமாளிப்பது என்பது குழந்தைகளோடு பழகும்போது தெரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு அவர்கள் வர வேண்டும். வெற்றி தோல்வி புரிவது, பிறருடன் எப்படி பழகுவது என்பதை அறிந்து கொள்வது. மனமுடைந்து போகும்போது அந்த மனமுடைந்து போகக்கூடிய அந்த தருணங்களில் கூட அவர்கள் எப்படி அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்வது எல்லாமே இந்த குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைகளுடன் பழகும்போது தான் அவர்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கின்றார்கள். நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட் என்பது ஒரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைல் மூலில் நீங்கள் டவுன்லோட் செய்து அந்த
அந்த ஆப் மூலமாக உங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். வாங்கிய குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த பொருள் உங்கள் வீட்டிற்கு வந்து அடையும். நல்ல தரம் வாய்ந்த குவாலிட்டியான நல்ல பொருளாகவே இருக்கிறது. வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.